डाइनो आइलैंड में आपका स्वागत है। क्या शिनचैन का वेकेशन बनेगा एक नया डिस्ट्रक्शन? शिनचैन और डायनासोर डायरी आपके नजदीकी सिनेमाघरों में उपलब्ध। ஓ மிஸ்டர் ஸ்பிரிண்ட் இல்ல இது. அடேங்க அப்பா, தி கிரேட் சயின்டிஸ்ட் ஸ்பிரிண்ட் தானே நீங்க? ஹலோ, ஹவ் ஆர் யூ மேன்? வயசாயிருச்சே, இருந்தாலும் நான் சின்ன பையன் தான். எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கிறேன். கை தட்டுங்க. இப்ப அவன் என்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? ஆமா, ஏன்னா 6 சயின்டிஸ்ட கிட்னாப் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. யாரோ ஒருத்தர் நம்ம ஃபார்முலாக்கு பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. ஒருவேளை நானும் மிஸ்டர் மேரத்தானும் கிட்னாப் ஆயிட்டோம்னா அவங்களுக்கு ஃபார்முலா கண்டிப்பா கிடைச்சிடும். எந்த மாதிரி ஃபார்முலா சார்? அவரு ஒரு மருந்த பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அத சாப்பிட்டா ஒரு மனுஷனோட வயசு 180 அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஃபார்முலாவை நம்ம கிட்ட இருந்து கைப்பற்றணுன்றதுக்காக தான் நம்ம டீமை யாரோ கிட்னாப் பண்ண பாக்குறாங்க. நாங்க இருக்கிற வரைக்கும் உங்களை யாருமே கிட்னாப் பண்ணிட்டு போக முடியாது. என்ன புரிஞ்சுதா? ஓ தேங்க்ஸ் மேன். அது மேன் இல்ல, பச்சைக்கிளி. இது என்னோட சீட்டு. பாத்தே. நீங்க அந்த மாதிரி மருந்து எதுவும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? பிரெயின் நல்லா வேலை செய்யற மாதிரி. ஏன் கேக்குற? ஏன்னா எனக்கு மூளை நல்லா வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படின்னு யார் சொன்னது மேன்? நான் மேன் இல்ல, பூனை. You are so funny. funny இல்ல, ஹனி. எனக்கு உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும். அதுக்கு முன்னாடி நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரியான சந்தர்ப்பம். ரொம்ப சீக்கிரம் திரும்பி வந்துட்டேன். எனக்கு டைம் இல்ல. லேண்டிங்காக ஏன் இவ்வளவு அவசரப்படுற? காத்துல பறந்து போய் கீழே லேண்ட் பண்ண போறியா? எஸ் ப்ரொஃபசர் ஸ்பிரிண்ட். அனி மிஸ்டர் ஸ்பிரிண்டோட கீழே குதிச்சிட்டான். புரிஞ்சுதா? அனி இங்க தானமா இருக்கான். அப்படின்னா அவன் தான் கிட்னாப்பர். யாராவது ப்ரொஃபசர் ஸ்பிரிண்ட காப்பாத்துங்க, சீக்கிரம் போங்க. எனக்கு பாராசூட் வேணும். சீக்கிரம், ஒரு நிமிஷம். சீக்கிரம் கொடுங்க. அட, யாராவது எனக்கு ஒரு பாராசூட் கொடுங்கப்பா. நீ பப்பட் தானே, உன்னால பறக்க முடியுமே. அட சாரிப்பா, அத மறந்தே போயிட்டேன். வாங்கம்மா. அடடா, என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையேம்மா. தேங்க்ஸ். அண்ணே, இந்த பாராசூட்டை எப்படி ஓபன் பண்றது? இப்படிதான். பயப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன். இப்போ நான் தான் உன்னை காப்பாத்திட்டு இருக்கேன். பேராஷூட் இல்லாம ஏன் குதிச்ச? அட, என்னப்பா பண்ற? நாம 2 பேரும் கீழே விழுந்துருவோம். நம்ம முதல்ல ஹனி அப்புறம் பப்பட்ட காப்பாத்தணும். சரியா சொன்ன. அங்க பாரு. சரியான முட்டாளா இருப்பானுங்க. வண்டி எடு.
அவன் ப்ரொஃபஸரை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. யாரை இவரை கிட்னாப் பண்ணத? என் பேர் ஜிராஃப். எல்லாரையும் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். எங்க எல்லா சயின்டிஸ்டும் எதுக்காக நீ கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்க? நான் ஒரு கடவுள் மாதிரி. கடவுளே தான். என் பேரு ஜிராஃப். உங்களை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். ஜிராஃப் இப்ப ஸ்லிப் ஆயிட்டான். எங்களை எதுக்காக கிட்னாப் பண்ண? நான் மரணம் இல்லாத அமரனா வாழணும். அதுக்கு நான் டான்ஸ் ஆடணுமா? என்ன நீ கிண்டல் பண்றியா? அதுக்கு நீ வருத்தப்படுவ. நான் தான் ஜிராஃப். உங்களை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். நீங்க மனித ஆயுள அதிகப்படுத்துற மாதிரி ஒரு மெடிசனை கண்டுபிடிச்சிருக்கீங்களாமே. அதை நீங்க எனக்கு கொடுக்கணும். அதை சாப்பிட்டு நான் அமரனாகி இந்த உலகத்தை ஆளணும். அந்த மருந்தால மனிதனோட ஆயுள் மட்டும்தான் நீடிக்கும். அவனால நிரந்தரமா வாழ முடியாது. நெகட்டிவா பேசுறியா? உன்னை நான் பார்க்கவே விரும்பல. இந்த இடத்தை விட்டு போயிடுறியா? ஓ, அப்படின்னா நான் ஃப்ரீ ஆயிட்டேனா? அவன் 10 செகண்ட்ல இங்க இருந்து போகலனா அவன் எப்பவுமே போக முடியாது. ஓடுறா. இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. யாராவது என்ன காப்பாத்துங்க. கீழே விழுந்துருவா. காப்பாத்துங்க. அவன் விழுந்திருப்பான். ஏன்னா இந்த மலை 5000 அடி உயரமாச்சே. என்ன நீ ப்ரொஃபசர் ரேஸ கொன்னுட்டியா? இல்ல, அவன் கண்டிப்பா திரும்பி வருவான். என்ன? நான் தான் ஜிராஃப். ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். இப்ப என் பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்க இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அந்த மெடிசனை ரெடி பண்ணுங்க. அப்பதான் இங்க இருந்து போக முடியும். உங்களை யாராலையும் இங்க வந்து காப்பாற்ற முடியாது. மிஸ்டர் ஸ்பிரிண்ட்டை இப்படி கிட்னாப் பண்ணிட்டாங்களே, இது ரொம்ப அநியாயம். ஒட்டு மொத்தமா 7 சயின்டிஸ்ட கிட்னாப் பண்ணிருக்காங்க. நாங்க அவரை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணோம். ஆனா அந்த கிட்னாப்பர் சயின்டிஸ்ட கூட்டிட்டு போயிட்டான். ஜஸ்ட் மிஸ்ல அந்த கிட்னாப்பர் மிஸ் ஆகி போயிட்டான். இவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, ஆனா எதுவுமே நடக்கல. கைதட்டுங்க. சூப்பர் டீமால மட்டும்தான் அவங்கள காப்பாத்த முடியும். அந்த சூப்பர் டீம் யாருமா? அது வந்து சொட்ட தலைனுக்கு எப்படி மொட்டை போடுறது? கிட்னாப்பர்ஸ நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? கைதட்டுங்க. அடுத்து அவங்க கிட்னாப் பண்ணும்போது அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். அவங்க மறுபடியும் கிட்னாப்பிங் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? கிட்னாப்பர் எவனா இருந்தாலும் சரி, அவங்க ஃபார்முலாவுக்காக எல்லா சயின்டிஸ்டும் தேவைப்படுவாங்க. ஆனா அதுக்காக யாராவது ஒருத்தரை கிட்னாப் பண்ணாலே போதும்ல? இல்ல, அப்படிலாம் இருக்காது. இந்த சயின்டிஸ்டுக்கெல்லாம் மேரத்தான் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. சயின்டிஸ்ட் தங்களோட ஆயுளை அதிகப்படுத்தணும்னா மேரத்தான் கண்டிப்பா தேவை. ரொம்ப சரியா சொன்னீங்க. மேரத்தான்ல 30-40 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கணும்ல. லங்ஸ் நல்லா வேலை செய்யும். பிரீத்திங் ரொம்ப நல்லா இருக்கும். ஹே ஆர்வ கோளாரே, நான் ஒன்னும் ரன்னிங் மேரத்தானை பத்தி பேசல. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறது ப்ரொஃபசர் மேரத்தானை பத்தி. நம்மளோட ப்ரொஃபசர் மேரத்தானா? ஆமா, அவர்தான். இந்த ஃபார்முலாவுக்காக அவர்தான் டோட்டல் சயின்டிஸ்ட் டீமையும் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா அவங்களுடைய அடுத்த கிட்னாப்பர் ப்ரொஃபசர் மாரத்தானா தான் இருப்பாங்க. புரிஞ்சுதா? சரியா சொன்ன. அந்த இடத்துல வச்சு கிட்னாப்பரை மடக்கிடலாம். சூப்பர் டீம் எக்ஸ் ரெடி ஆவுங்க. எஸ் சார்.
சூப்பர் டீம் எக்ஸ் ரெடி. நாங்க இருக்கிற வரைக்கும் ப்ரொஃபசருக்கு எதுவும் நடக்கிறதுக்கு விட மாட்டோம். இதுதான் அந்த ப்ரொஃபசர் மேரத்தானோட வீடு. என்ன பண்றீங்க? எதுக்கு ரெடியா இருங்க. உனக்கு நல்லா தெரியும்ல, இது ப்ரொஃபசர் மேரத்தானோட வீடு தானே? ஆமா, கரெக்டான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ள போலாம். இப்ப நான் என்னோட ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ண போறேன். மேரத்தான் தான் என்னோட பேரு, ரிசர்ச் தான் என்னோட வேலை. என்னோட இந்த கைகள் ரொம்ப அழகா இருக்குல்ல? ரொம்ப ஜாக்கிரதையா வேலை செய்யணும், இல்லனா கையில சூடு பட்டுடும். தம்பி, இங்க பாரு தம்பி, உடனே நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? எனக்கு தேவையான மெடிசன் இங்க இருக்கு. இப்ப இத அப்படியே எடுத்து இந்த பாட்டில்ல நான் போட போறேன். ஆமாப்பா, இந்த சொல்யூஷன் எங்க போச்சு? இதோ இருக்கு அந்த சொல்யூஷன். இப்ப இந்த சொல்யூஷன் அந்த பாட்டில்ல ஊத்திரலாம். முடிஞ்சது. அத கொடு. இந்தா வாங்கிக்க. என்ன கொடுத்த? என்ன கொடுக்கணும்? வாம கொடுன்னு சொன்ன. ஓ, ஐம் சாரி. அடடா, இது நல்லா வேலை செய்யுதே. அடடா, நிறையவே ஊத்திட்ட போல இருக்கு. அட, நீங்க எல்லாம் யாருங்கப்பா? நாங்கெல்லாம் உன்னை கிட்னாப் பண்றதுக்காக வந்திருக்கோம். பொது வாயமோடு, யாருக்கிட்ட வந்து என்ன வார்த்தை பேசுற? நீ என்னைய கிட்னாப் பண்ணிடுவியா? அவனை புடிங்க. இல்ல, என்ன விட்டுடு. தயவு செஞ்சு என்ன யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க. யார் இப்படி பண்ணது? நான் தான். ஒழுங்கா ப்ரொஃபசரை விட்டுருங்க. நீ யாருன்னு சொல்லு. சூப்பர் டீம் எக்ஸ். இங்க யாரும் ஃபுட்பால் ஆடல. ஓடி போயிடு. இப்ப இங்க ஒரு மேட்ச் நடக்க தான் போகுது. நாங்க விளையாட போறோம். நீங்களா எங்களுக்கு ஃபுட்பால் ஆக போறீங்க. என்ன புரிஞ்சுதா? ரெடி, செட், சார், கோ.
இத கொஞ்சம் பாருங்க. இப்ப நீ பாரு. அது என்னது? மேஜிக். இப்ப எங்க விளையாட்ட பாருமா. இதுதான் டிராஜிக்னு சொல்லுவாங்க. இப்ப நீ வாங்கிக்க. என்னது 2 கேங்கா? இங்க என்னதான் நடக்குது? பாத்து ஜாக்கிரத. அவன் சின்ன பையன், அப்படி நீ பண்ணலாமா? என்ன பண்ற நீ அங்க? வாங்க எல்லாரும் ஓடிடலாம். அவங்கள ஃபாலோ பண்ணே. என்ன நடக்குதுங்க? ப்ரொஃபசர், இந்த கேஜ் ஓபன் பண்ணுங்க. நாங்க அவங்கள புடிச்சாகணும். என்னது ஓபன் பண்றதா? அது இன்னும் 10 நிமிஷத்துக்கு ஓபனே ஆகாதே. என்னால ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணிட்டேன். இத வேற யாரும் ஓபனே பண்ண முடியாது. அந்த டைமுக்குள்ள என்னோட பாதுகாப்புக்காக நான் போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிடுவேன். எனக்கு அங்கங்க உடம்பெல்லாம் எரியுது, சொரியுது, எரியுது. ஏ கிளியே, நான் ஒரு ரத்தத்தை குடிச்சிடுவேன். கிளியா? அது ரொம்ப தூரத்துல இருக்கு. ப்ரொஃபசர் சார், நீங்க எங்களை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க அவங்கள பிடிக்கிறதுக்காக தான் இங்க வந்தோம். ப்ரொஃபசர் சார், நீங்க எங்க கூட சேஃபான இடத்துக்கு வந்தே ஆகணும். அவங்க ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் கேங். மறுபடியும் உங்களை கிட்னாப் பண்றதுக்கு அவங்க இங்க வருவாங்க. அதுதான் விஷயமா? அப்பனா சரி, நான் உங்க கூடயே வரேன். நான் தான் ஜிராஃப். எல்லாரையும் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். எவன்டா அவன்? என்ன அமரனாக விடாம தடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு சூப்பர் டீம் எக்ஸா. சூப்பர் டீம் எக்ஸா? ஆமா, அது யாரு? அது ஒரு டீம், 4 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட நாங்க ப்ரொஃபசர் மேரத்தானை கிட்னாப் பண்ணிட்டோம். திடீர்னு உங்க டீம் வந்து உங்களை காப்பாத்திட்டு போயிட்டாங்க. அவங்களை ஏன் விட்டு வச்சிங்க? அவங்க எங்களை போட்டு அடிச்சுட்டாங்க, ஒண்ணும் பண்ண முடியல. அப்படியா? அந்த டீம் எனக்கு எதிராக வேலை செய்தா? நான் தான் ஜிராஃப். ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். இப்ப அந்த டீமே ப்ரொஃபசர் மேரத்தானை என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கும் பாரு. அது எப்படி? பொறுத்திருந்து பாரு. என்ன சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணு. இப்ப டம்பிள்ஸ் எப்படி எடுக்கிறது நான் கத்து தரேன். 1 2. ஹலோ பிரதர், இந்த ஃபிட்னஸ் ஷோக்கு நடுவுல யார் அது எனக்கு லெக்சர் கொடுக்க வந்திருக்கிறதா? கண்ணா, உங்களுக்கு தான் தெரியும்ல, அவன் ரொம்ப அவசரப்பட்டு அவமானப்பட்டுட்டான். அட இது என்னது? என்னோட ஃபேவரட் ஹீரோ நடிச்ச ஷோல நடுவுல இவன் எங்க வந்தான்? அது யாரு? யாருக்கு தெரியுமா? நான் தான் ஜிராஃப். எல்லாரையும் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். சிறுசே, அங்க பாரு, அவன் தான் ஜிராஃபா. வித்தியாசமா இருக்குல்ல? பாக்குறதுக்கு மனுஷ மாதிரியே இருக்கான்ல? நான் தான் ஜிராஃப். எல்லாரையும் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். இந்த மெசேஜ் சூப்பர் டீம் எக்ஸ்காக தான். எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரொஃபசர் மேரத்தானை காப்பாத்திட்டீங்கன்னு. டேய் சிறுசே, வில்லனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு போல இருக்கே. அவன் நம்மள போட்டு வாங்க முயற்சி பண்றான், புரிஞ்சுதா? அமைதியாரு, முழுசா அவன் சொல்றத கேட்கலாம். அடுத்த 24 மணி நேரத்துல ப்ரொஃபசர் மேரத்தானை என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கலனா உங்க சிட்டியை மொத்தமும் நான் அழிச்சிடுவேன். எவன்டா இவன்? இவனேதான். இவன் தான் ப்ரொஃபசரை கிட்னாப் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கான்.
இவனுக்கு நல்லா தெரியும் சிட்டிக்குள்ள சூப்பர் டீம் எக்ஸ் இருக்கிற வரைக்கும் யாரையும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. இது உங்களை பயமுறுத்ததுக்காக இல்ல, ஏன்னா நான் ஜிராஃப். எல்லாரையும் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். இது ஒரு வார்னிங் தான். சின்ன சாம்பிள் பாக்குறீங்களா? நிம்மதியா தூங்கணும்னா தூக்க மாத்திரையை சாப்பிடுங்க. ஏன்னா வெளியே ஜிராஃப் அவங்க நிஞ்சா டீமும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க. ஜிராஃப் அவன் அட்டகாசத்தை ஆரம்பிச்சிட்டான். நாம உடனடியா ஏதாவது செஞ்சாகணும். சீக்கிரம் வாங்க, சூப்பர் டீம் எக்ஸா மாற வேண்டிய நேரம். காப்பாத்துங்க, 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 யாரையும் விட்டுறாதீங்க. நில்லு, உன்னை நான் விட மாட்டேன். நில்லு, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். எந்த வாங்க எல்லா இடத்தையும் எரிச்சு நாசம் பண்ணிடுறேன். எரிச்சு சாம்பல் ஆக்கிடுறேன். என்னாச்சு? என்ன நடக்குது? எல்லாரும் ஓடுங்க, ஓடுங்க, ஓடுங்க. ஆமா, எதுக்குடா இப்ப என்ன கீழே தள்ளி விட்டா? என் முதுகோட எலும்பே நொறுங்கி போயிரும் போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஜாக்கிரதை, இருக்கிற இடத்தை விட்டு யாரும் அசையக்கூடாது. இப்ப அசையலன்னா நான் எப்படி ஃபைட் பண்ண முடியும் சொல்லு? பப்பட்டு உன்கிட்ட சொல்லல, நிஞ்சா கிட்ட தான் சொன்னா. நாங்க ரொம்ப பயந்துட்டோம். அன்னைக்கு நாங்க 4 பேர் வந்தோம், இன்னைக்கு 8 பேர் வந்திருக்கோம். நீங்க 8 பேர் என்ன 16 பேர் வந்தாலும் எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. புரிஞ்சுதா? அடிச்சானா பதிலடி கொடுத்தே ஆகணும். பேசுறத நிப்பாட்டிட்டு ஃபைட் ஆரம்பிங்க சீக்கிரம். ஒழுங்கு மரியாதையா ப்ரொஃபசர் மேரத்தான் எங்க கிட்ட ஒப்படைச்சிடுங்க. இல்லன்னா பின் விளைவுகள் ரொம்ப மோசமாகி இருக்கும். ப்ரொஃபசரே இப்ப என் பாக்கெட்ல தான் இருக்காரு. வா வந்து வாங்கிக்க. ப்ரொஃபசர் சாரை எதுக்காக பாக்கெட்ல போட்டு கொண்டு வந்த? ஒரு வேளை இவங்க தட்டி பறிச்சிட்டாங்கன்னா? ஹனி, பொப்பட் நிஞ்சா கிட்ட தமாசுக்கு தாமா சொன்னா. நம்ம டீம் எக்ஸா மாதிரி இங்க தமாஷ் பண்ணவா வந்திருக்கோம். பிளான் என்னன்னா இந்த நிஞ்சாஸை தடுத்து நிறுத்தணும். இதுல ஒருத்தனை தூக்கிட்டு போய் அவனோட பாஸோட அட்ரஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் செய்ய போறோம். இவனுங்க கிட்ட இதுக்கு மேல பேசி பிரயோஜனமே இல்ல போல இருக்கு. அட என்ன இவனுங்க வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம ஃபைட்டை எப்ப ஸ்டார்ட் பண்றது? பனி, நான் இப்ப ஹனி மேல அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நிஞ்சா மேல அட்டாக் பண்ணுங்க. அட்டாக் அட்டாக். ஓடுங்க, இதுகிட்ட ஏதோ சூப்பர் பவர் இருக்கு. மாமா சூப்பரான விஷயத்தை தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இது சரியான ப்ரூஃப். எங்க ஆளுங்களை விட்டுரு, இல்லன்னா இவன் கதையை முடிச்சிருவேன். வேண்டாம் வேண்டாம், அப்படிலாம் பண்ணாத. நாங்க ஆளை விட்டுறோம்.
இல்லங்க அண்ணா சார விட்டுரு. யாரு மேலயே இருக்கிற கோவத்தை என்ற மேல காட்டிட்டானுங்க. ஓடுற வண்டியில இருந்து என்ன தூக்கி வீசிட்டானுங்க. கைதட்டுங்க. என்ன நடக்குதுங்க? கையை தட்டி பாராட்டுற விஷயம் அங்க நடந்திருக்கு. இப்ப அவங்க ஓடி தப்பிச்சிட்டாங்க. ஆனா மறுபடியும் திரும்ப வருவாங்க. ஆமா, சிட்டில இருக்கவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நம்ம ப்ரொஃபசர் மேரத்தான அவங்களுக்கே விட்டு கொடுத்துடலாம். ஒரு பிளான் இருக்கு, வாங்க போற வழியில நான் சொல்றேன். ஆனா இப்ப நாம எங்கம்மா போறோம்? தோத்தாராம் கிட்டதான். சொல்லுப்பா. ஜிம்முக்கு யாரும் வரலனாலும் ரொம்ப நல்லதா இருக்கு. ஏன்னா நம்ம ஃப்ரீயா எக்ஸசைஸ் பண்ணலாம்ல. சொல்லுங்க, எதுக்காக எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? தோத்தாராம், எங்களுக்கு இப்போ உன்னோட உதவி தேவைப்படுது. நண்பர்களுக்கு உதவி செய்யறதுக்காக எப்பவுமே தோத்தாராம் ரெடியா இருப்பா. சொல்லுங்க, இப்ப நான் என்ன செய்யணும்? தண்ணி இப்போ எங்க தலைக்கு மேல போயிடுச்சு. தோத்தாராம், இப்போ உன்னை நாங்க ப்ரொஃபஸரா மாத்த போறோம். கை தட்டுங்க. இந்த விஷயத்தை வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அப்புறம் அவங்களுக்கு நம்ம பிளான் தெரிஞ்சு போயிடும். தலைக்கு மேல தண்ணி போச்சு, நீங்க எங்க தண்ணி ஊரெல்லாம் வெள்ளமாயிடுமே. தோத்தாராம், அவங்க சொல்றத புரிஞ்சிக்க, அவங்க சொல்றதுக்கான அர்த்தத்தை சரியான முறையில தெரிஞ்சுக்க. என்ன விஷயம்? இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. எனக்கு புரியுற மாதிரி யாராவது தெளிவா சொல்லுங்க. விஷயத்தை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நாம ஒரு இடத்துக்கு போனோம். சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ரோட்டுக்கு போனோம். அதை தான் சொல்ல வந்தோம். அட நண்பா, நீ ப்ரொஃபசர் மேரத்தான் ஆன மாதிரி சும்மா நடிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்களுக்காக நடிக்கிறேன். பாருங்க, இப்ப பாருங்க, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் நடிப்பேன். இப்ப நான் ஒரு ஒயிட் கலர் கேரக்டர் பண்ண போறேன். இங்க பாரு, இவ குதிரை குதிரை. உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. உன்னால இதை செய்ய முடியாது. என்ன புரிஞ்சுதா? ஆமாப்பா, எனக்கு சான்ஸ் கொடுத்து பாரு. நான் காமெடி கூட நல்லா பண்ணுவேன். எனக்கு டான்ஸும் தெரியும். தோத்தாராம், இது ஒண்ணும் மூவி இல்ல. நான் உனக்கு புரிய வைக்கிறேன். இங்க பாரு தோத்தாராம், அந்த ப்ரொஃபசர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அவருக்கு குறைஞ்சது 70-75 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய் டாங்கி, வயசை பத்தி சொல்லல, ஸ்டேட்டஸ பத்தி சொல்றேன். இங்க பாரு தோத்தாராம், ப்ரொஃபசர் மேரத்தானுக்கு ஒரு ஆபத்து. ஒரு இன்டர்நேஷனல் கேங் அவரை கிட்னாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால நாங்க ஒரு பிளானை யோசிச்சு வச்சிருக்கோம். நாங்க உனக்கு ப்ரொஃபசர் மேரத்தானோட கேட்டப்ப தரோம். நீ கிட்னாப் ஆகி அவங்க கூட போயிடு. அங்க இருந்து நீ எங்களுக்கு அவங்க இருக்கிற அட்ரஸ் கொடுத்துரு. அதுக்கப்புறம் நாங்க அங்க வந்து அந்த கிரிமினல்ஸ புடிச்சிடுறோம். ஓகே நண்பா, இத சொல்ல ஏன் இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணீங்க? அவங்க கிட்னாப் பண்ண வருவாங்கல்ல, அப்பவே அவங்க எல்லாருக்கும் நான் 4 பஞ்ச் கொடுத்துருவேன். அப்ப நீங்க அவங்கள பிடிச்சிடலாம். மரத்துல இருக்கிற மாங்காய் பச்சையா இருக்குது. தோத்தாராமோட ஐடியா சூப்பரா இருக்குது. கை தட்டுங்க. எதை நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? கிட்னாப் பண்ண கிரிமினல்ஸ் வர போறாங்க. தந்திரமா விளையாடணும். அவங்க இருக்கிற இடத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? ஆமாமா, நாம அங்கிருந்து 6 சயின்டிஸ்ட காப்பாத்தணும். ஓ அப்படியா? அதான் விஷயமா? அப்படினா நான் ரெடி. குட். எங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் உன்னை ப்ரொஃபசர் மேரத்தானா மாத்திடுவாரு. பிளான் கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகணும். கிட்னாப்பர்ஸ்க்கு உன் மேல சந்தேகமே வரக்கூடாது. அவங்களுக்கு என்ன தோணணும்னா, நாங்க ப்ரொஃபசரை காப்பாத்த முயற்சி பண்ணோம், ஆனா அதுல தோத்துட்டோம்னு. ஓகே, சீக்கிரம் மேக்கப் பண்றவங்கள கூப்பிடுங்க. தோத்தாராம், மரத்தான் சார் தலைய ஆட்டி ஆட்டி வெவ்வேறு ஆக்டர் மாதிரி மிமிக்ரி பண்ணுவாரு. அதை நீ பண்ணுவியா? கண்டிப்பா. இப்ப பாரு, நான் பெரிய கில்லாடி. ஒரு கண்ணாடி துண்டை வச்சு எனக்கு இரும்ப உடைச்சிருவேன். என் பேரு ஜானி. திருடுறது என்னோட ஹாபி. நாங்க வெள்ளக்காரங்காலத்தோட அதிகாரிகள், தெரியுமா? இவன் கரெக்டா பண்ணிடுவான். சந்தேகமா? இங்க பாருப்பா, மணி என்னாச்சுன்னு சொல்றியா? சும்மா என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத. நான் ஒன்னு ப்ரொஃபசர் மேரத்தான் இல்ல, புரியுதா? அட என்ன அடையாளம் தெரியுதா? நான் ஒன்னு ப்ரொஃபசர் மேரத்தான் இல்ல. நீ ப்ரொஃபசர் இல்ல, சரியான பைத்தியம். இங்க பாருப்பா, அது வந்து நான் என்ன சொல்ல வந்தனா, அரபட் ஒரு சோளா டிக்கி கொடு, நல்ல காரசாரமா சட்னி கொடு, அதுல வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு கொடு.
நான் சாப்பிடுவேன். என்னடா ப்ரொஃபசர் மேரத்தான் இல்ல, டேக் இட் ஈஸி. ஹலோ, ப்ரொஃபசர் மேரத்தான் மார்க்கெட்ல சாட் சாப்பிட்டுட்டு இருக்கான். சீக்கிரம் வாங்க. நீங்களும் சேட்டை தானே சாப்பிடுறீங்க? இல்ல, பானிபூரி சாப்பிடுறேன். ரொம்ப டேஸ்டியா இருக்குமே. ஒண்ணு தெரியுமா, நான் ப்ரொஃபசர் மேரத்தானே இல்ல. அடேங்கப்பா, நான் கூட ப்ரொஃபசர் மேரத்தான் இல்ல. ஓகே நண்பா, ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அத ஒரே ஒரு பூரி கூட. ஹலோ பிரதர், முதல்ல என்ன பூரி சாப்பிட விடுங்க, எனக்கு வாயெல்லாம் எரியுது. ப்ரொஃபசர் சார், பயப்படாதீங்க, சூப்பர் டீம் மேக்ஸ் நாங்க வந்துட்டோம். நான் தப்பிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அட்டாக் பண்ணுங்க. சீக்கிரமா போய் ப்ரொஃபசரை பிடிங்க. வாங்க, மாமாவோட சூப்பர் பைக்ல அவங்கள ஃபாலோ பண்ணலாம். இங்க பாரு பிரதர், ஒரு நிமிஷம் வண்டியை பாட்டு. என்ன விஷயம்? எனக்கு ரொம்ப பசிக்குது, புரிஞ்சுக்க. என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறியோ அதை பாஸ் கிட்ட போய் சாப்பிடு, அவர் என்ன வேணாலும் வாங்கி தருவாரு. என்ன சொல்ற, உன் பாஸ் என்ன பெரிய செஃப்பா? அட, இது என்னது? டிரான்ஸ்பரண்ட் பலூன். இது வழியா நம்ம வெளியில பார்க்க முடியும், ஆனா வெளியில இருந்து யாரும் நம்மள பார்க்க முடியாது. ஓகே. பார்த்து வண்டி ஓட்ட தெரியாதா? எங்க மேல வண்டி ஏறி இறங்கி இருந்தா என்ன ஆயிருக்கும்? பொப்பர், ட்ரக் டிரைவரால நம்ம யாரையும் பார்க்க முடியாதுமா? ஏன், அவனுக்கு என்ன கண்ணு தெரியாதா என்ன? டேய் சிறுசே, அவனால பார்க்க முடியாதுன்னா அவன் எப்படி ட்ரக்க ஓட்டிக்கிட்டு இருக்கான்? நம்ம இந்த பலூன்குள்ள இருக்கிறதால தான் அவங்க கண்ணுக்கு தெரியல. இனிமேலாவது ஜாக்கிரதையா இருங்க. சொல்லுங்க, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? என்ன கிட்னாப் பண்ணி அமெரிக்காக்கே கூட்டிட்டு போறீங்களா? நம்ம எப்பதாப்பா அங்க போய் சேருவோம்? வாயை மூடு. தள்ளி போ, முதல்ல வழியை விடு. அட, ஏன குறுக்கல இருக்கு? ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம். சிறுத்த வாயில இருந்து தப்பிச்சு முதல வாயில வந்து மாட்டிக்கிட்டோம், புரிஞ்சுதா? அட டாங்கி, இது ஒண்ணும் முதல்ல இல்ல, இது பேனியன் ட்ரீ. அவன் அடிச்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, எப்படியாவது பைக்கை கீழே இறக்க முயற்சி பண்ணுங்க.
பன்னி இப்ப நாம ஆத்துல விழுந்துட்டோம். எப்படிமா மேல போறது? நாம ஆத்துல மாட்டிக்கிட்டோம். எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே. மேல போறதுக்கு யாராவது ஏதாவது பிளான் பண்ணுங்க. நம்ம அப்படியே மேல ஏறி போயிடலாம். தாத்தா நமக்கு கொடுத்த கிஃப்ட நாங்க மறந்தே போயிட்டோமா? எல்லாரும் வந்து ஏறி உட்காருங்க. நான் தான் ஜிராஃப். எல்லாரையும் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். ஆமாப்பா, உங்க வாயில இருந்து துர்நாற்றம் வீசுதே. அட உன்கிட்ட இல்லப்பா, அந்த நிஞ்சாவோட ஜிராஃப் கிட்ட இருந்ததா ரொம்ப துர்நாற்றம் வீசிக்கிட்டே இருக்கு. இல்ல என்கிட்ட இருந்து இல்ல. அவனை வெளியில தூக்கி போடுங்க. எஸ் சார். சொல்லுங்க ஜிராஃப் சார், உங்க வீட்ல வேற யாருக்கும் நல்ல பேரே கிடைக்கலையா? உங்க பேர் ஜிராஃப்னா உங்க அப்பா பேர் என்னது? கங்கருவா? பம்மீன் ஆஸ்ட்ரிச்சா? சும்மா தமாஷு. இவன் ப்ரொஃபசர் மேரத்தானே கிடையாது. ஸ்பிரிண்ட், நீ 100 மீட்டர்லயே காலி ஆயிடுவ. உனக்கு என்ன விஷயம் தெரியும்? மேரத்தானை பத்தி என்ன தெரியும்? இங்க பார், நான் தான் மேரத்தான். ப்ரொஃபசர் மேரத்தான், நான் தான் ஜிராஃப். எல்லாரையும் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். நான் அமரன் ஆகணும். சரி ஆயிடு. கோர்ட்டுக்கு போய் அபிடவிட் கொடுத்துரு. அங்க போனா உன்னோட பேரை மத்திய அமரன்னு வச்சிருவாங்க. சரி, ஒரு விஷயம் சொல்லு ஜிராஃப். உன்னோட சர்நேம் என்னன்னு சொல்லு. பொட்டேட்டோவா இல்ல பம்கினா? காமெடி ஓரமா வை. உன்னோட அந்த பெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ட எனக்காக செய்யணும். சத்தியமா சொல்றேன், இந்த ஜிராஃபை பார்த்தா ரொம்ப ஆபத்தான ஆள் மாதிரி தெரியறானே. சீக்கிரமே சூப்பர் டீம் எக்ஸ் வந்தா நல்லா இருக்கும். இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். எனக்கு இந்த சயின்டிஸ்ட் நினைச்சத கவலையா இருக்கு. என்ன சொன்ன? உங்களை சொல்லல பிரதர், இவனை பத்தி தான் சொன்ன. போய் வேலைய ஆரம்பிக்க. உங்களோட ஆயுள அதிகப்படுத்தணும்ல. குட். டென்ஷனே வேண்டாம். உதவி நம்மள தேடி வந்துகிட்டே இருக்கு. சூப்பர் டீம் எக்ஸ் இங்க வர்ற வரைக்கும் எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க. அவங்க எல்லாரும் நம்புற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருங்க. இங்க இருந்து கீழே விழுந்தோம்னா அப்புறம் எலும்பு கூட மிஞ்சாதுமா. நம்ம இப்ப ஜிராஃபை தேடி கண்டுபிடிக்கணும். நம்ம எவ்வளவு ஒரு முக்கியமான மிஷனுக்காக வந்திருக்கோம். நீ என்னடா எலும்பு தேடணும்னு சொல்ற? வாய மூடு. ஆமாப்பா, உதவி நம்மள தேடி வராத வரைக்கும் அந்த பாட்டில்ல ஏதாவது லிக்விட கலந்துக்கிட்டே இருங்க. நீங்க எல்லாரும் பெரிய லெவல்ல ரிசர்ச் பண்ற மாதிரியே இருக்கணும். எல்லாரும் வேலையா பாருங்க. ஓகே. ஒவ்வொரு மேக்கப் பண்ணதுல உடம்பெல்லாம் சொரியுது. இவன் ப்ரொஃபசர் மேரத்தானா இல்ல? அதத்தானே நான் முதல்ல இருந்தே சொன்னேன். நான் தான் அந்த மேரத்தான இருந்தேன், மேரத்தான இருக்கேன், இனியும் அந்த மேரத்தான இருப்பேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இது ப்ரொஃபசர் மேரத்தானே இல்ல. நான் தான் ஜிராஃப். உங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுவேன். மரியாதையா அவனை சுட்டு தள்ளுங்க. பாருப்பா, கடவுளே என்னை எப்படியாவது காப்பாத்து.
என்ன பண்ற நீ? கீழே இறங்க. நான் மறந்துட்டேன். கீழே இறங்குறதுக்கு பிளாக் பட்டனை பிரஸ் பண்ணணுமா இல்ல ப்ளூவா? பரவாயில்ல, ரெண்டையும் பிரஸ் பண்ணு. வேண்டாம். ஐயா. சூப்பர் டீம் எக்ஸ் வந்துட்டாங்க. யார் இவங்க? இவங்க எப்படி இங்க மேல எப்படி வந்தாங்க? அட டாங்கி, நாங்க மேல தாண்டா இருந்தோம், இப்போ தாண்டா கீழேயே வந்தோம். ஆமா, நீங்களா யாரு? ஹலோ பிரதர், அத உனக்கு கொரியர் பண்ணவா இல்ல ஃபேக்ஸ் பண்ணவா? என்னோட உயிருக்குயிரான என்னோட நண்பன் என்னோட பிரதர் வந்துட்டா. என் பேரு ஜிராஃப். உங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுவேன். அப்படியா? அப்ப நீதான் வில்லனா? நீதான் சயின்டிஸ்ட கிட்னாப் பண்ணியா? வில்லனா? நான் மகா வில்லன் ஜிராஃப். அமரனா மாறி மொத்த உலகத்தையும் ஆள போறேன். சூப்பர் டீம் எக்ஸ் கிட்ட இருந்து நீ தப்பிச்சாதானே அமரனாக முடியும். அவனை உதங்க வாங்க. இங்க பாருங்க, அவங்கள பின்னி எடுங்க. இந்தா வாங்கிக்கோ, குடிச்சிக்கோ. இந்தா இதையும் வாங்கிக்கோ. இப்ப காட்டுறேன் விளையாட்டு. இந்த வாங்க. இப்ப என்ன பண்ணுவ? யாரே? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இந்தா நான் யாருன்னு இப்ப காட்டுறேன். இந்தா வாங்கிக்கோ. சீக்கிரம், யாரும் தப்பிச்சு ஓடக்கூடாது. ஆக்டிங் பண்ணதெல்லாம் போதும், இது ஆக்ஷனுக்கான டைம். புரிஞ்சுதா? ஆமா பிரதர், இருக்கிறதுல பெஸ்ட் பஞ்ச் என்னால மட்டும் தான் கொடுக்க முடியும். அதனால எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. வாங்க. நான் தான் ஜிராஃப். எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுவேன். தண்ணி எப்படி நின்னு போச்சு? ஜிராஃபே, டியூப் மேல நான் நின்னுகிட்டு இருக்கேன். மரியாதை அதுல இருந்து காலடு. ஓகே. டேப்ப முதல்ல க்ளோஸ் பண்ணு. ஓகே. அங்கே நில்லுங்க. ஒரு அடி முன்னாடி வந்தீங்கன்னா இவனை ஜன்னல்ல இருந்து கீழே தூக்கி போட்டுருவேன். தூக்கி போட்டாலும் நான் திரும்ப வந்துடுவேன். அந்த ஜன்னல் 5000 அடி உயரத்துல இருக்கு. புரிஞ்சுதா? நீ கொஞ்சம் புத்திசாலி தான். இப்ப இந்த ஜிராஃப் கிட்ட நீங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்டே ஆகணும். எல்லாரும் என் முன்னாடி சரண்டர் ஆகுங்க. ஓகே, அவன் சொல்றதெல்லாம் செய்யுங்க.
காப்பாத்துங்க. நீ பயப்படாத, நான் வந்துட்டே இருக்கேன். ஐயோ, தேங்க்யூ சிறுசே, நீ என்ன காப்பாத்திட்ட. நான் இந்த பட்டனை இழுத்துட்டேன். லூசு பையன் எந்த பட்டனை பிரஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் தான் மேல போவான். இன்னும் 5 நிமிஷத்துல இந்த அரண்மனை வெடிச்சு சதறிடும். யாரும் தப்பிக்க முடியாது, எல்லாரும் அழிஞ்சு போயிடுவீங்க. 5 நிமிஷம் எங்களுக்கு தாராளமா போதும், புரிஞ்சுதா? சீக்கிரம் எல்லாரும் போய் அதுல ஏறி உட்காருங்க. நம்ம கிட்ட இப்ப வெறும் 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. ஹலோ பிரதர், நான் எங்க உட்கார்றது? நீங்க 2 பேரும் பறவைங்க தானே, பறந்தே வாங்க. ஆனா இந்த ஜிராஃப் நாம எப்படிமா கொண்டு போறது? அந்த ஜிராஃப் ரொம்ப நனைஞ்சிட்டான், அவனை காத்துல காய விட்டு கூட்டிட்டு போக வேண்டியதா. நான் தான் ஜிராஃப். இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஒரு வழி பண்ணிட்டாங்க.